தமிழில் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த படம். இந்த படத்துடைய கதை வந்து என்னென்னாக்க, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்ப தலைவனுக்கும் குடும்ப தலைவிக்கும் உள்ள அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகள், இதை தான் படமாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. கேரக்டர் செலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வேறு யாராச்சும் மாற்றி பண்ணியிருந்தால் கூட அவ்வளோ கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் அதில் வாழ்ந்துருக்காங்க. அவ்வளோ சிறப்பான ஒரு நடிப்பு. இந்த படத்தில் ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருக்கணுன்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். அதாவது நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீனில் படம் பார்க்குற மாதிரி இருக்கவே இருக்காது. ஆக்சுவலி நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருப்பீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி நீங்கள் இருப்பீங்க. அந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. இசை ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் வழக்கமாக இப்போ வர இசையமைப்பாளர்கள் எல்லாமே வந்து என்ன தப்பு பண்ணுறாங்கன்னாக்கா, நிறைய முக்கியமான டயலாக்ஸ் பின்னாடிலாம் டம டம டுமு டுமு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதெல்லாம் தான் கொஞ்சம் இரிட்டேட்டிங். அது கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்துடலாம். நிறைய பேர் தான் தப்பு தான் பண்ணுறாங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்தால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கக்கூடிய சில ரொமான்ஸு விஷயங்கள் வழக்கமாக எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். இது குழந்தைங்களோட எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்றதுனால கொஞ்சம் அடக்கி வாசிச்சுருந்துருக்கலாம். ஒரு சின்ன ஒரு விஷயம் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து கணவன் ரொம்ப கோபமாக இருப்பார். அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு அவங்க ரொமான்ஸ் அப்படின்ற ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களுக்கு டிவி பார்க்குறதுக்கு சவுண்டு ஜாஸ்தியாக வச்சுட்டு பெட்ரூமில் வந்து கதவு லாக் பண்ணுவாங்க. வீட்டுக்காரரை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஸோ இதோட அந்த காட்சியை கட் பண்ணியிருந்தாவே போதுமானது. அதுக்கப்புறம் அதை நீட்டிச்சு பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சவுண்டு டிவி சவுண்டெலாம் கட் ஆகிடுச்சு, ஐயோ கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, சவுண்டெலாம் கேட்குமே அப்படின்னு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாக்கா, சில விஷயங்கள் இலைமறை காய்மறையாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அது மாதிரி பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். குழந்தைங்களோட திடீர்னு குழந்தைங்க கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் தேட்டரில். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் பியூட்டிஃபுல் ஃபில்ம் மேக்கிங். குடும்பத்தோடு உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கான ரொம்ப அற்புதமான படம். தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.